அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது நேற்று போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவோட லாங் வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று நமக்கு சூப்பராக குந்தா பவர் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. குந்தா டேம்லேருந்து நமக்கு மீன் கிடச்சிருச்சு. சூப்பராக கிடச்சிருக்கு மீன். அல்வா மாதிரி இருக்கும். இந்த மீன் டேஸ்ட் வந்துட்டு கடல் மீனுக்கு ஒப்பிடுற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சென்ட்ரல் முள் மட்டும்தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. அம்மா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற தோல் அப்படியே எடுத்துருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். நிறையா பேர் அப்படியே போட்டு சமைச்சிருவாங்க. பட் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் போட்டு அதை வந்துட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அம்மாவுக்கு பிடிக்காது. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தோல் எடுத்து வைக்கிறது அது பிடிக்காது. இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே அல்வா மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அழகாக சாப்பிட்றலாம். சூப்பராக க்ளீன் பண்ணி இந்த வாலும் தலையும் போட்டு குழம்பு வச்சுருவாங்க. மீதி இருக்கிற துண்டை வந்துட்டு அப்படியே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு மீனுக்கு மட்டும் முட்டை இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு நம்ம சும்மா பொரியல் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இப்போ தான் இந்த மீன் இவ்வளோ சின்னதாக சீக்கிரமாக பெருசாக்க விட்டு சீக்கிரமாக பிடிச்சிடுறாங்க. இந்த சைஸ்லேயே பிடிச்சிடுறாங்க. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் 5 கிலோ 8 கிலோ மீன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் பெரிய அந்த ஏர் பேக் மாதிரி இருக்கிற முட்டை அவ்வளோ பெருசாக இருக்கும். காலில் போட்டு ஒடன்னு உடைப்போம் நானும் எங்கள் அக்காவும். அது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா போதும்னு ஆயிரும். அவ்வளோ பெரிய மீனாக இருக்கும். ஆனால் சின்ன மீனுக்கும் டேஸ்ட் இருக்கும், பெரிய மீனுக்கும் டேஸ்ட் இருக்கும். இந்த மீன் இதுதான் ஹைலைட்டு. சில மீன் வந்துட்டு சின்ன மீனாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். சில மீனுங்க வந்துட்டு பெரிய மீனாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஃப்ளஷ் வந்துட்டு எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீனுக்கெல்லாம் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த மீன் பீஸ் சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு இருக்கும். ஒரு ரசம் வச்சு ஒரு மீன் ஃப்ரை வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போலாம் நமக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் வந்துட்டு மீனோட அருமை தெரியுது. மீனோட டேஸ்ட் அந்த டிஃப்ரென்சியேஷன் அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஆனால் அதுவே நல்ல கறி துண்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மா சூப்பர் ஃபட்டாஃபட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இதான் மீன் முட்டை. இந்த மீனை வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலா தடவி வச்சு இந்த முட்டைக்கும் வேணுன்ற மசாலாலாம் தடவி இந்த மீனோட மண்டையும் குழம்புக்கு வேணுன்றதை எடுத்து வச்சுட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், கொஞ்சம் சோப் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணாத குறைதான். எங்கள் அம்மா போட்டு க்ளீன் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த மீனை. அவ்வளோ சில டைம் ஃப்ளஷ் எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும், அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ஆற்று மீனில் நிறையா கழிவு இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுவே எங்கள் அம்மா போட்டு துவைச்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உடனே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மண்சட்டியில் போட்டு செஞ்சால் இன்னும் தனியாக ருசி. எவ்வளோ இந்த மீனுக்கு ருசி ஏற்றுறாங்களோ அவ்வளோக்கு ஏற்றிடுவாங்க. மண்சட்டியில் செய்கிறது, அப்புறம் தேங்காய் தாளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீன்லேயே நல்ல கொழுப்பு இருக்கும். அந்தளவுக்கு அதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளும் தாங்க போடுறோம். ஆனால் நமக்கு இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இதே மசாலாஸ் தான் நம்மளும் அரைக்கிறோம், ஆனால் நமக்கு வர மாட்டேங்குது. நமக்கு ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ள குத்து மதிப்பாக தான் வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போடுறாங்க, தக்காளிக்கு அப்புறம் தேவைப்பட்டால் அது பேர் என்ன கருவேப்பிலை போடுறாங்க. நம்மளும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்து தான் போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் நமக்கு இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இது நம்ம வீட்லேயே வளர்ந்த மல்லி இலை அங்கே பாருங்க, டக்குன்னு பிச்சு போட்டாச்சு. அதையும் போட்டாச்சு. நம்மளாம் மீன் குழம்பு கொதித்து முடித்து இறக்கும்போது தானே போடுவோம். எங்கள் அம்மா இப்போவே போட்டாங்க. ஆனாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், மீன் அந்த புளி தண்ணி கரைக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப அப்படியே பார்த்து அப்படிலாம் செய்கிறதில்ல. கைக்கு கிடைக்கிறதெல்லாம் போட்டு இது பண்ணிடுறாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம ருசி. அது இன்னுமே அந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கில் இருக்கிற அளவுக்கு
இருக்குது. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ண ஃபிஷ் பாருங்களேன், எப்படி வெள்ளைன்னு இருக்குது. மண்டை பாருங்கள். அவ்வளோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மீன் மண்டையை வந்துட்டு அப்படியே அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் பிஃபோர் மேரேஜ் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்படி வீடியோவில் பார்த்து தான் என் ஆசையை தீர்த்துட்ருக்கேன்.